வணக்கம் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ ஒரு ஆடியோ ரஸ் பாக்ஸ் கோஆக்சியல் இன்புட் அல்லது ஆப்டிக்கல் இன்புட் இருந்ததுன்னா நாம் அதிலிருந்து எப்படி ஒரு 5.1 ஆடியோ பெற முடியும் அப்படிங்கிற பற்றிய வீடியோ. ஏற்கனவே இந்த ரஸ் பாக்ஸ் பற்றி சொல்லியிருக்கோம். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குது. அந்த கம்பெனியில் எல்லோ கலரில் இருக்கும், ஒயிட் கலரில் இருக்கும், ப்ளூ கலரில் இருக்கும். இந்த மாதிரி ரஸ் பாக்ஸ் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லை, இது நமக்கு தெரிஞ்சது. இது இல்லாமல் ஏகப்பட்ட ரஸ் பாக்ஸ் ஆரம்பத்துலேருந்தே வந்திருக்கு. இதில் கம்ப்ளைண்ட் வந்தால் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. ரெடி பண்ண முடியாதுன்னு பக்கம் சொல்லிடுறாங்க. அப்படியெல்லாம் இல்லை, ரெடி பண்ண முடியும். ஒரு சப்ஜெக்ட், ஒரு போர்டு பற்றியே நம்ம ஒரு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா எதுவுமே சர்வீஸ் பண்ணலாம். ஒரு எலக்ட்ரானிக் சர்க்கியூட் போர்டு வந்துட்டாவே அதில் கம்ப்ளைண்ட் வராத மாதிரி தயாரிக்க முடியாது. கம்ப்ளைண்ட் வரத்தான் செய்யும். வந்தால் சரி பண்ண தெரியணும். ஓகேவா? இப்போ இந்த வீடியோ மூலிமா ஒரு அவேர்னஸ், ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கம்பெனி இது ரஸ் பாக்ஸ் இருக்குது. அது முக்கியம் இல்லை, வந்தால் சர்வீஸ் பண்ண தெரியும்னு சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கீங்களே அந்த போர்டு, இது ஒரு மாடல். இதிலே இன்னொரு மாடல் அப்படின்னு எடுத்துகிட்டா அதுவும் இன்னொரு மாடல் இருக்குது. அப்போ பாருங்களேன், பாருங்கள், இது ஒரு மாடல். இப்போ நீங்கள் படத்தில் பார்த்துட்ருக்கீங்களா, நான் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இது ஒரு மாடல் இருக்குது. இது யூஸ்ஃபுல்லாக இதுதான் மார்க்கெட்டில் பெரும்பாலும் இருக்கும். இன்னொன்று ஒரே ஒரு ஐசி மட்டும் இருக்கும், ப்ராசர் ஒன்று மட்டும் இருக்கும். அது கொஞ்சம் விலை கம்மி, அதுக்கு தகுந்த மாதிரி அது ஒரு குவாலிட்டி இருக்கும். இதில் உங்களுக்கு சன் ப்ளஸ் ஐசி ப்ளஸ் வின்பாண்ட் இருக்கும். இந்த சன் ப்ளஸ் வின்பாண்டாக இருக்கலாம், அல்லது வேறு கம்பெனி எது வேணாலும் இருக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எல்லாமே நல்லாயிருக்கும். எல்லாமே செக் பண்ணியாச்சு, எல்லா போர்டுமே. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த போர்டு இருக்கு இல்லையா, இந்த போர்டில் என்ன இருக்குன்னா, கொஞ்சம் இந்த 2 சேனல் இன்புட் கொடுக்குறோம் இல்லையா, ஸ்டீரியோ இன்புட் கொடுத்து அவுட்புட் வரும் இல்லையா, 2.1, அது கொஞ்சம் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது, தூக்கலாக இருக்குது. பெரும்பாலும் சர்வீஸ் இன்ஜினியர்ஸ் எல்லாருமே ஒரு மேனுவல் ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணுவாங்க. மேனுவல் ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் அதில் உங்களுக்கு ஒரு இந்த போர்டை ஆட் பண்ணுவாங்க, ரஸ் பாக்ஸ். இதை ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு 5.1 கண்டிப்பாக வரும். அதனால் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. இந்த போர்டை பற்றிய டீட்டெயில்ஸ், சர்வீஸ் எல்லா உங்களுக்கு கொடுக்குறேன், எல்லா டீட்டெயிலும் கொடுக்குறேன். இந்த சேனலுடைய நோக்கம், வீடியோ பார்க்குற ஒவ்வொருவரும் சர்வீஸ் இன்ஜினியராக மாறுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. பொதுவாக ஆடியோ இன்ஜினியரிங்கில் வந்துட்டாவே கண்டிப்பாக இந்த மாதிரி ரஸ் பாக்ஸ் 5.1, 7.1 இதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியாது. ஃபியூச்சரில் நீங்கள் கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணித்தான் ஆகணும். ஸோ இதை பற்றி ஒரு அவேர்னஸ் வீடியோ தெரிஞ்சு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான். இந்த போர்டு ஒர்க் பண்ணுறதுக்கு 5 வோல்ட் வேணும். பொதுவாக ப்ரொலாஜிக்கல் போர்டு தான் நம்ம ஆரம்பத்தில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதில் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு 5.1 கண்டிப்பாக வராது. சரி, இந்த போர்டில் என்ன கிரிட்டிக்கல் எதாவது இருக்கான்னு கேட்டால் அந்த கிரிட்டிக்கல் எல்லாம் எதுவும் இல்லை. சில பேர் சொல்லுவாங்க, இந்த ப்ராசர் சரியில்லை, அந்த ப்ராசர் சரியில்லை, நிறைய டிஃப்ரென்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓகேவா? இதில் இப்போ உதாரணமாக LA4440 ஐசி இருக்குன்னு வைங்களேன். LA44 ஐசி நினச்சிட்டா அதில் ஒரிஜினல், டூப்ளிகேட் அப்படின்னு மார்க்கெட்டில் சொல்லுவாங்க. பட்டு இந்த டூப்ளிகேட்டும் ஒர்க் பண்ணுது, ஒரிஜினலும் ஒர்க் பண்ணுது. பட் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும், நிச்சயமாக இருக்கும். அதனுடைய டியூரபிலிட்டி இதெல்லாம் இருக்குது. ஏன்னா அது ரேட்டை கம்பேர் பண்ணும்பொழுது இது சீப் அண்ட் பெஸ்ட் அப்படிங்கிறத சிலதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ LA4440னா டிஃப்ரெண்ட் கம்பெனி இருக்கும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த ரஸ் பாக்ஸும். ஸோ இந்த டீகோடர் டிஃப்ரெண்ட் கம்பெனிக்காரங்க தன்னுடைய ப்ராஃபிட்டுக்காக செய்வாங்க. சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி அந்த போர்டு பண்ணுவாங்க. இது இயல்பாக இருக்கிறதா இருக்கும். அதை ஃபேஸ் பண்ணுறது தான் ஒரு சர்வீஸ் இன்ஜினியருடைய ஒர்க்கு. ஓகேவா? எந்த போர்டு எந்த கம்ப்ளைண்ட் வந்தாலும் சர்வீஸ் பண்ணணும். ஓகேவா? சரி, இதை பற்றி டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போது 2 மாடிஃபிகேஷன், 2க்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்டல் பெருசாக இருக்கும், இதில் ரொம்ப சின்னதாக இருக்கும். இந்த ஐசியோட பொசிஷன்லாம் மாறி இருக்கும். ஓகேவா? இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஐசி இருக்கு இல்லையா, 45583 நம்பர்ஸ், இது வெரைட்டிக்கலாக இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு ரெகுலேட்டர் ஐசி இருக்குது. பாருங்கள், இந்த இடத்துல ரெகுலேட்டர் ஐசி இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. இது 6 பின் இது. பட் இதில் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு ஃபிக்ஸட் ரெகுலேட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல
1117. இது பெரும்பாலும் வந்து எல்இடி டிவியில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இந்த போர்டில் எது வந்தாலும் நம்ம சர்வீஸ் பண்ணலாம். ஓகேவா? சுவிட்ச் ஒர்க் பண்ணல, டெட் கம்ப்ளைண்ட்டு, ஒரு சேனல் வரல, இல்லை 2 சேனல் வரல அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்க முடியும், சர்வீஸ் பண்ண முடியும். 1 by 1 ஒரு வீடியோவில் பார்க்கலாம். சரி, இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கட்டும். இதில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஐசி இருக்குது. இதில் இந்த ஐசி இருக்குது. இந்த ஐசி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஏற்கனவே இதாக ஒரு சன்ப்ளஸ் ஐசியோடைய படம் பாருங்கள். இந்த இடத்துல ஒரு போர்டு இருக்குது. இந்த போர்டு எதாவது பார்த்துருக்கீங்களா? ஒவ்வொரு ஆடியோ இன்ஜினியர்ஸுக்கும் கண்டிப்பாக தெரியணும் இந்த போர்டு. இந்த போர்டு என்ன போர்டு? ஒன்றும் இல்லை, டிவிடி பிளேயரில் வந்தக்கூடிய போர்டு. ஓகேவா? இது வந்து கிட்டத்தட்ட 15 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. இந்த சன்ப்ளஸ் ஐசி ஆகட்டும், ஓகேவா, வின்பாண்ட் ஐசி ஆகட்டும், ஏற்கனவே ஆல்ரெடி எல்லாம் பரிச்சயமானது தான். ஒன்றும் ஸ்பெஷல் எதுவும் கிடையாது. ஓகேங்களா? இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்து 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த போர்டு வந்துருச்சு. இந்த போர்டில் பார்த்தீங்கன்னாவே இந்த இடத்துல இருக்கும் பாருங்களேன். என்னென்ன போட்டிருக்கு அப்படின்னா, இதில் வந்து உங்களுக்கு வந்து லெஃப்ட் சேனல், ரைட் சேனல், சரவுண்ட் லெஃப்ட், சரவுண்ட் ரைட்டு, சப் சென்டர். தென் இதில் வந்து உங்களுக்கு கோஎக்சல் அவுட்புட் இருக்குது. இந்த இடத்துல எஸ்விடி அவுட்புட் இருக்குது. இந்த இடத்துல இருக்கக்கூடியது வந்து ஆப்டிக்கல் அவுட்புட் இருக்குது. ஓகே, அப்போ நமக்கு இதனுடைய பிக்கப் எல்லாம் அப்போ இல்லை. ஒரு டிவிடி பிளேயரில் இந்த 6 லைன் மட்டும்தான் யூஸ் பண்ணிக்குவோம். பெரும்பாலும் யூஸ் பண்ணி நம்ம 5.1 கேட்போம். அதுக்கு தகுந்த மாதிரி சாக்கெட்டு, சேசிஸு, அசம்பிளிங் இப்படி தான் நம்ம பண்ணி பழக்கம். இதுக்காக மேனுவல் சுவிட்செல்லாம் கொடுத்துருப்போம் இல்லையா? இப்போ நாளுக்கு நாள் டெவலப் ஆகிட்டே வருது ஃபீல்டு. அதுக்கு தகுந்த மாதிரி நாமும் நம்மளே டெவலப் பண்ணிக்கணும். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒவ்வொருவரும் சர்வீஸ் இன்ஜினியராக மாறுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. ஆனால் தான் ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைன் ட்ரைனிங்கில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, சிஆர்டி டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், 5.1, ஹோம் தியேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், எல்சிடி, எல்இடி டிவி, இண்டக்ஷன் ஸ்டவ், யூபிஎஸ் இன்வெர்ட்டர், எமர்ஜென்சி லைட், ஆல் எஸ்எம்பிஎஸ், இப்படி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிளாஸஸ் நடத்திட்டுருக்கோம். ஆன்லைனில் நீங்கள் வீட்டில் இருந்த இடத்துலேருந்தே தொழிலை கற்றுக்க முடியும். எலக்ட்ரானிக்ஸ் ஒரு தொழிலை கற்றுக்குங்க. லைஃப்பில் எப்பவுமே ஒரு சப்போர்ட் கிடைக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீல்டு. பிரச்சனை என்னென்னா, நமக்கு யாரோ ஒருத்தர் சொல்லிக் கொடுக்கணும். அதைத்தான் இந்த சேனல் பண்ணிகிட்ருக்கு. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, இந்த ரஷ் பாக்ஸை ரெடி பண்ண முடியாதுன்னு இல்லை, நாமளே ரெடி பண்ணலாம். இது கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருந்த ஒரு ஃபீல்டு தான். ஓகேவா? இதைத்தான் சிம்பிளிஃபை பண்ணால் என்ன பண்ணியிருக்காங்க, இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது அவுட்புட் சிக்னல் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்புட் கொடுக்கறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி 2 ஆப்டிக்கல் இன்புட்டு, ஒரு கோஆக்சியல், ஒரு 2.1 அல்லது 2 சேனல் கொடுக்கறதுக்காக ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல செலக்டர் சுவிட்ச் இருக்குது, பவர் ஆன் சுவிட்ச் இருக்குது. இல்லை ஏதோ மொத்த போர்டு ஒர்க் பண்ணுறதுக்கு 5 வோல்ட். சரி, இந்த போர்டு ஒர்க் பண்ணதுக்கு என்னென்னா, இதுக்கு வந்து 5 + 12 வோல்ட் தேவைப்படும். அது அப்படி தேவைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா இந்த ஐசி வந்து மோட்டர் டிரைவுக்கு இருக்கும். இது மெமரி ஐசி. ஓகேவா? அதெல்லாம் வேண்டியதில்லை. ஏற்கனவே இருந்த சர்க்கியூட்டு தான், கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க. அதனால் இதில் பயப்பட தேவை எதுவும் இல்லை. கண்டிப்பாக நாம் இந்த போர்டு இல்லாமல் ஒரு 5.1 தெளிவாக கொண்டுட்டு வர முடியாது. இந்த போர்டு இல்லாட்டி வேறு என்ன போர்டு கொண்டு வரலாம் அப்படின்னா, ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி FT003 இஸ் சம்வாட் காஸ்ட்லி. ஓகேவா? கிட்டத்தட்ட ஒரு 2.6 அப்பப்போ ரேட் மாறும். 2300 ரூபாய்க்கு விற்றுருந்த இந்த போர்டு கடைசியில் 293 வந்துருச்சு. ஓகே, இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1450 தான் வரும். நல்ல குவாலிட்டி வித்து கொரியர் சார்ஜோடு கிடைக்கும். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இது இல்லாமல் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இருக்குது 7.1. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பாருங்களேன். 7.1 இதில் HDMI. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ ரெஸ்பாக்ஸில் HDMI இருக்காது. அதுக்காக தான் நம்ம FT003 வாங்குகிறோம். அதோட பெஸ்ட் அப்படின்னு கேட்டால் 7.1 இது இருக்குது. அல்ட்ரா பக்காவாக இருக்குது. உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான அவுட்புட் வந்து 7.1 வருது. இதை பற்றி ஒரு வீடியோ ஒன்று நான் உங்களுக்கு ஒரு ஓப்பன் ரிவ்யூ ஒன்று போட்டிருக்கேன். நாளைக்கு முடிஞ்சளவுக்கு இது பிரித்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வோல்ட் எப்படி அளக்கலாங்கிறது காமிக்க போகிறேன். பாருங்கள், தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துக்கிட்டே இருங்க. ஓகேங்களா? சரி, இப்போது இதில் பார்த்தீங்க இல்லையா, இந்த போர்டில் வேறு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டால் பாருங்கள். இந்த இடத்துல இந்த JL, இது ஒரு சைனீஸினுடைய ஒரு ஐசி. இதுதான் உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருக்கு.
இந்த போர்டில் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த ஐசி இல்லை, அது வேறு ஐசி இருந்துச்சு. பொதுவாக வந்து உங்களுக்கு வந்து ஏசி அப்படின்னு வந்தாவே அது வந்து ப்ளூடூத்துக்கு உண்டானது. இதில் ஒரு ப்ரீஆம்பிளிஃபையர் நல்லா இருக்குது, பக்கா அவுட்புட் வருது. இந்த ஐசி லேட்டஸ்ட்டாக இது மாற்றிருக்காங்க. ஓகேவா? மற்றபடி இது சன் ப்ளஸ்ஸு வேறு ஏதாவது வின்பாண்ட் எது இருந்தாலும் சரி, நோ ப்ராப்ளம். ஓகே, இப்போது வேறு என்ன இருக்குது அப்படின்னா ஸ்பெஷல் முதல்ல இந்த போர்டை பற்றிய டீட்டெயில்ஸ் அதான் நான் சொல்லிகிட்ருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 16 பின் இருக்கக்கூடிய ஒரு ஐசி, 16 பின் இருக்க ஐசி. இதில் இந்த சரி 74HC. ஓகே, அந்த குரூப் இந்த ஐசி எங்கே இருக்குது அப்படின்னா பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது. இதுக்கு இந்த ஐசி இருக்குது. இந்த ஐசி வந்து மல்டிப்ளெக்சர் அப்படின்னு சொல்லுவோம், டிமல்டிப்ளெக்சர்னு சொல்லுவோம். டிஜிட்டலாக அனலாக மாற்றுறதோ அனலாக டிஜிட்டலாக மாற்றுறதுக்கோ இந்த ஐசி கண்டிப்பாக தேவைப்படும். ஓகே, எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா இன்கேஸ் ஃபெயிலியர் அப்படின்னா இந்த ஐசியெல்லாம் ரீப்ளேஸ் பண்ண முடியும், செய்ய முடியும். மொபைல் ஃபோனில் அட்டன் பண்ண முடியாதா? அதனால் இது ரொம்ப ஈஸி, அட்டன் பண்ணலாம் நீங்கள். ஓகேவா? மார்க்கெட்லேயும் கிடைக்கிது, ஐசி கிடைக்கிது. ஓகே, ஸோ அந்த ஐசி டீட்டெயில்ஸ் தான் இதில் கொடுத்துருக்கோம். இந்த ஐசி எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? அனலாக் டு டிஜிட்டல் அல்லது டிஜிட்டல் டு அனலாக். இதுக்காக இந்த ஐசி யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஐசி நான் வேணால் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஐசி திஸ் ஒன் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஐசி. ஓகே, தென் இது பக்கத்தில் ஒரு 14 பின் ஐசி இருக்குது. 14 பின் ஐசி இருக்குது. ஓகே, இந்த ஐசியினுடைய ஒர்க் என்னென்னா இது ஹெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதில் 6 அவுட்புட் வரும். இது ஒரு இன்புட்டு, இது ஒரு 5 பின் இன்புட்டு, 6 பின் அவுட்புட். இந்த ஐசி இருக்குது. இந்த ஐசி வந்து இதுலேயும் யூஸ் பண்ணுறோம். இது ஒரு சுவிட்சிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் இந்த இடத்துல. ஓகேவா? இது வந்து உங்களுக்கு ப்ரீஆம்பிளிஃபையர் ப்ளஸ் சம்திங் இதெல்லாம் இருக்குது. ஓகே, தென் அடுத்தது டோட்டலாக என்ன நடக்குது உள்ள ப்ராசஸ் அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போது இதுதான் சர்க்யூட்டு. ஒரு இன்புட் சிக்னல் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அது இன்புட் சிக்னல்லே இப்போது எஸ்பிடிஐ அப்படின்னு சொல்லுவோம். எஸ்பிடிஐஎஃப் அப்படின்னா என்ன? அந்த டிஐஎஃப் அப்படின்னா டிஜிட்டல் இன்டர்ஃபேஸ் ஃபார்மேட் அப்படின்னு ஒரு ஃபார்மேட். நத்திங் பட் அதுக்கு பேர் ஆப்டிக்கல் இன்புட்டை தான் நாம் அந்த மாதிரி சொல்கிறோம், டிஜிட்டல் இன்டர்ஃபேஸ் ஃபார்மேட்னு சொல்கிறோம். ஓகே, முன்னாடி என்னது எஸ்பி அப்படிங்கிறது, எஸ்ங்கிறது சோனி அல்லது பிலிப்ஸ், இவங்க 2 பேரும் டிசைட் பண்ண ஒரு ப்ராசஸ். அதனால் இது எஸ்பின்னு வந்திருக்கும், வேறெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ டிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு, சரௌண்ட் ரைட்டு, சென்டர் இது இருக்கு இல்லையா? இந்த டோட்டல் அவுட்புட் வருது இல்லையா? இதுதான் ப்ராசஸ் ஆகி இந்த பக்கம் வெளியே அவுட்புட்டில் வருது. ஒவ்வொரு அவுட்புட்டில் வர்ற சிக்னல் இருக்கக்கூடிய லோ ஃப்ரீக்வன்சியை மட்டும் கலெக்ட் பண்ணி இந்த இடத்துல மிக்சர் கலெக்ட் பண்ணி ஒரு ஹை பாஸ் ஃபில்டர், இது ஃபுல்லாக ஹை பாஸ் ஃபில்டர், இந்த இது இருக்குல்லையா இது மட்டும் லோ பாஸ் ஃபில்டர். இதை வந்து நம்ம சப்பாக வெளியே எடுத்துக்கிறோம். ஜென்ரலாக ஒரு பிளாக் டயக்ராம். ஓகே, இது ஒரு ஐசி, ரேம் ஐசி. இதுதான் வந்து ஒரு பிளாக் டயக்ராம். ஏற்கனவே நம்ம ஒரு டிவிடி பிளேயர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதில் வரக்கூடிய ஒரு சர்க்யூட். ஓகே, இது வந்து ஃபுல்லாக வந்து மெக்கானிக்கல் டிரைவுக்காக கொடுத்துருக்கு. மேலே டிஸ்க் இருக்குது, இந்த இடத்துல இதெல்லாம் இருக்குது. இதுதான் ஐசி, சன் ப்ளஸ் ஐசி அன்றைக்கே வந்துருச்சு, அன்றைக்கே இருந்துச்சு. ஓகேவா? இதில் நிறையா இருக்குது. இப்போ அதனை பற்றி டீட்டெயில்ஸ் தேவையில்லை. இந்த ஐசி வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். இதில் வந்து லெஃப்ட் சேனல், ரைட் சேனல், மீட் அவுட்புட் வெளியே வருது. இந்த இடத்துல விஜிஎம் மானிட்டர் அவுட்புட் வர்றதுக்காக இங்கே சிக்னல் கொடுக்குற வீடியோ பஃபர் யூஸ் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல இருக்கிறது போல் ஃப்ரண்ட் கண்ட்ரோல் போர்டு இதுக்குள்ளே இருக்கும். இப்போது ரிமோட் செக்ஷன் ஆகட்டும், இல்லை கீ மேட்ரிக்ஸ், அதை ட்ரைவ் பண்ணுறதுக்கு அந்த ஒரே ஐசி எல்லாம் ஒர்க்கும் பண்ணோம். இந்த ஐசி தான் கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணும். இதில் பவர் சப்ளை இருக்கும். பவர் சப்ளையில் 5 வோல்ட் இருக்கும், 12 வோல்ட் இருக்கும், 12 வோல்ட் ப்ளஸ் மைனஸ் இருக்கும். இதெல்லாம் இந்த போர்டு இருக்கும், இதெல்லாம் இருக்கும், கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ அன்றைக்கே இது ஐசி வந்திருக்கு. ஸோ நோ ப்ராப்ளம் அட் ஆல். ஓகேங்களா? இப்போ இது இந்த டோட்டலாக இது ஒரு சன் ப்ளஸ் ஐசினுடைய டோட்டல் ஒயரிங் டயக்ராம் இருக்குது. இது நமக்கு நெசசிட்டி இல்லை, பட் இருக்குதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சரி, ஃபைனலாக என்ன வந்திருக்குன்னா இதுதான் நம்ம பார்த்துட்ருக்கக்கூடிய இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு போர்டு. ஓகேவா? நீங்கள் எந்த போர்டு வேணாலும் வாங்குங்க, யூஸ் பண்ணுங்கள். கம்ப்ளைண்ட் வந்தாலும் நம்ம எது வந்தாலும் நம்ம சர்வீஸ் பண்ணிடலாம். சர்வீஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது கிடையாது. ஓகேங்களா? பாருங்கள், இதுதான் நம்ம பார்த்துட்ருக்க இந்த போர்டு, இதுதான் சர்வீஸ். ஒரு போர்டை பற்றி ஒரு டீட்டெயில்ஸ், ஒரு டீட்டெயில் வேணுங்கிறதுக்கு தான் நான் உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். அடுத்தடுத்த வீடியோவில், குறிப்பாக நாளைக்கு ஒரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எப்படி வோல்ட் அளக்கலாம் அப்படிங்கிற பற்றிய டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஓகேங்களா?
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.